ஹாப்பி மார்னிங் அப்படி இந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரிக்கும் உரியது. குட் மார்னிங் தான் சொல்லுவோம். இந்த ஹாப்பின்னு சொல்லும்போதே நம்ம என்ன ஸ்ட்ரெஸ்லேருந்து வந்தாலும் ஒரு ரிலாக்ஸேஷன் படிக்கணும். இன்னி வரைக்கும் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கேன். என் பையன் ஆச்சாரியில் படிச்சுட்டு இருக்காங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. பேர் ஹரிமுகுந்தன். ஹரிமுகுந்தன் அவருடைய மோட்டிவ், அவருடைய எய்ம் என்ன பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆகணும்வா. அந்த ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் என்னென்ன தனிப்பட்ட திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்குரிய ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா நம்ம ஆச்சாரிய பள்ளி இல்லைங்குது. அதில் என் பையனுக்கு சயின்டிஸ்ட் ஆகும் விருப்பத்தினால திவ்ய வித்யா கிளாஸஸ் சேர்த்துருக்கேன். அவங்க ட்ரினிட்டி கிளாஸ் கசன் கஸ்டூரில் படிக்கக்கூடிய டேர்ம் வேர்ட்ஸ், சயின்ஸ்க்குரிய டேர்ம் வேர்ட்ஸ் தான் வந்து அப்போதே அவங்க ரீட் பண்ணுவாங்க. அது முன்கூட்டி செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதே அதெல்லாம் கற்றுக்குறாங்க. எப்படி ஸ்பெல்லிங்கோட படிக்கணும். அப்போ அவங்க மேற்கொண்டு போக போக அவங்களுக்கு அது ஈஸியாக டேர்ம் வேர்ட்ஸ் ஈஸியாகிடும், படிக்கிறதும் ஈஸியாகிடும். அவங்களுடைய எய்மை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது திவ்ய வித்யா கிளாஸு. அது மட்டும் இல்லை, விஷன் அண்ட் மிஷன். நம்ம எந்த டார்கெட் நோக்கி போகிறோமோ அந்த டார்கெட்டுக்கான ஒரு விஷன் ஆச்சரிய கிளியராக செட் பண்ணி வச்சுட்டாங்க. அதை நோக்கி போகக்கூடிய மிஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டாஃபும் சாக்ரிஃபைஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் மதர் அண்ட் கேரிங்னஸ் வந்து அந்த ஆச்சரியம் பள்ளியில் பார்க்கலாம். என்னுடைய பையனுடைய க்ரோத் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆச்சாரிய பள்ளியில் நான் என் பையனுக்கு அட்மிஷன் பார்க்கும்போது 6 ஸ்கூல் ஏறி இறங்கினேன். என் பையனுக்கு எந்த ஸ்கூலுமே பிடிக்கல, அட்மாஸ்பியர் பிடிக்கல, அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மான் டு ஒன் சேர்க்கும்போது இங்கே ஆச்சாரிக்கு வந்தோடனே இங்கே டீச்சர்ஸோடைய அந்த அப்ரோச், அப்புறம் அட்மாஸ்பியர் அது ரொம்ப முக்கியம். பிள்ளைங்களுக்கு வந்து அட்மாஸ்பியரோட ஒரு எஜுகேஷன் இருக்குதுன்னா அந்த சிஸ்டமேட்டிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே எஜுகேஷன் கரிக்குலமும் பார்த்தீங்கன்னா ஒன் புக், அந்த கோர்ஸ் புக் அண்ட் அசஸ்மெண்ட் புக். இது பார்க்கும்போது ஸ்கூலில் அவங்க என்ன படிக்கிறாங்கன்ற விஷயத்த அவங்க ஒர்க் புக்கில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஒர்க் அவுட் பண்ணுறது வீட்டில் ஹோம் ஒர்க்ன்றது அசஸ்மெண்ட் புக் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. மற்ற ஸ்கூலோட இண்டிவிஜுவலிட்டியாக காட்டக்கூடியது அசஸ்மெண்ட் தான். அதில் பெஸ்ட்டாக விளங்கக்கூடியது ஆச்சாரியா. இந்த ஸ்கூலில் நினச்சி நான் பெருமைப்படுறேன். நன்றி, வணக்கம்.